ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? மதிக்காத இடத்தில் மிதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒருத்தவங்க மதிக்காத அப்படிங்கிறனால அங்கே நம்ம மதிப்பு குறைஞ்சி போகிறது கிடையாது. நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை மதிக்க தான் செய்வாங்க. சரிங்களா? அதை பற்றி இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம ஒன்று பார்க்கலாம். இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா கல்லின் மதிப்பு. சரிங்களா? ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் தாத்தா ஒரு சாதாரண கல்லை கொடுத்து, இதன் மதிப்பு என்ன என்று தெரிந்து வா, ஆனால் விற்கக்கூடாது என்றார். ரவி முதலில் காய்கறி சந்தைக்கு சென்றான். ஒரு வியாபாரி அந்த கல்லை பார்த்து, இது அழகாக இருக்கிறது, 100 ரூபாய் தருகிறேன் என்றார். பிறகு பழமையான பொருட்கள் விற்கும் கடைக்கு சென்றான். அங்கே இருந்தவர், இது அரிய கல் போல இருக்கிறது, 1000 ரூபாய் தருகிறேன் என்றார். இறுதியாக ஒரு நகைக்கடைக்கு சென்றான். அந்த நகைக்கடை உரிமையாளர் கல்லை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டு, இது மிகவும் அரிய வைரம், இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் என்றார். ரவி வீட்டிற்கு வந்து எல்லாவற்றையும் தாத்தாவிடம் சொன்னான். தாத்தா சிரித்துக்கொண்டே, பார்த்தாயா ரவி, ஒரே கல், ஆனால் அதை யார் பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்தே அதன் மதிப்பு மாறுகிறது. அதுபோலதான் உன் மதிப்பும் மற்றவரின் கருத்தால் தீர்மானிக்கப்படாது. உன் உண்மையான மதிப்பை அறிந்தவர்களிடம் இருந்தால் மட்டுமே அது வெளிப்படும் என்றார். இந்த கதையிலேருந்து என்ன புரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்களே மதிக்காத இடத்தில் உங்கள் மதிப்பு குறைவதில்லை. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், உங்கள் உண்மையான மதிப்பு அறிந்தவர்களை உங்களை சரியாக புரிந்து கொள்வார். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ஒருத்தவங்க மதிக்கலை அப்படிங்கிறதுனால அங்கே நம்ம மதிப்பு குறைஞ்சி போகிறதே கிடையாது. நம்மளை யார் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கக்கிட்ட நம்மளுக்கு உண்டான மரியாதை இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.